Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. சென்சார் போர்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு மறுதணிக்கை பண்ணணும், மறுதணிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்த்து தான் இவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ மறுதணிக்கை பண்ணுறதுக்கு தயாரிப்பு நிறுவனமே படத்தை அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது அந்த படத்தையே பாதிக்கிற மாதிரி, அடிப்படை கருவை பாதிக்கிற மாதிரி, அடிப்படையில் இருக்கிற தீமை பாதிக்கிற மாதிரி, ஸ்டோரியை பாதிக்கிற மாதிரியான சூழல் கூட உருவாகலாம். மறுபடியும் இவங்க ஏதாவது பிரச்சனை, அதாவது மேலும் சில கட்ஸுகளை கொடுக்குறாங்களோ இல்லை வேற காட்சிகளை நீக்க சொல்கிறாங்களோ, ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணாதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் இந்த 20 நாளுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 நாளைக்குள்ளே சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் அந்த 20 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ரிலீஸ் பிளானை பண்ண முடியும். ஸோ அப்படி தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த படத்தை அந்த சூழ்நிலையில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய்க்கு ஒரு சின்ன புரிதல் இருந்திருக்கணும். அதாவது இந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் விஜய். அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை ஒரு தனி மனிதன் எதிர்த்து போராடும் போது அங்க இந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். இதுதான் காரணம். சென்சார் சர்டிஃபிகேட் மறுக்கப்படும் போது நம்ம முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டாரு. சென்சார் போர்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டாரு. அது விஜய்க்கு சாதகமான ட்வீட்டா நம்ம எடுத்துக்கலாம், பேசலாம் அப்படின்னு. அதே மாதிரி கமலஹாசன் பேசினாரு. இன்னும் பல பேர் திரைத்துறையில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சென்சார் போர்டுக்கு. ராகுல் காந்தி கூட ட்வீட் போட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது விஜய் மௌனமாவே இருக்கிறதுங்கிறது அது எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல. அவரோட படத்துக்கு அவருக்கு உள்ள பிரச்சனைன்னும் போது அதுக்கே அவர் குரல் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னா சொல்ல வேண்டிய அரசியல் கருத்து அந்த படத்துல சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை தேர்தலுக்கு முன்னாடி சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. அதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு. அதை தவிர்த்து பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏதாவது விஜய்க்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த படத்தை வாங்குறது, ஆல்ரெடி பிளான் பண்ண படத்தை முன்னாடி கொண்டு வர முடியுமா, பின்னாடி கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அமேசான் பிரைம் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இருக்கு. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை கொடுத்துருச்சுன்னே அப்படியே சொல்லலாம் சார். எதிர்பார்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரிலீஸ்க்காக. அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா சார்? எப்போ ரிலீஸ் ஆகும்? ஒரு எதிர்பார்ப்பு வெயிட் பண்ணி கொஞ்சம் டயர்டான மாதிரி தெரியுது சார் ரசிகர்கள் எல்லாருமே. எப்படி பார்க்குறீங்க? எப்போ ரிலீஸ் ஆகும் சார்? இல்லை, ரிலீஸ் ஆகாமலாம் இருக்காது, நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அந்த கோர்ட்டுக்கு போனது, அந்த வழக்கு நடத்துனது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும். இப்போ அந்த வழக்கை விட்ரா பண்ணிட்டதா சொல்கிறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனம். அது விட்ரா பண்ணிட்டாங்களா பண்ணலையா அப்படின்னு அஃபிஷியலாக எந்த நியூஸும் கிடையாது. அந்த தயாரிப்பு நிறுவனம் சைட்லேருந்து நாங்கள் வழக்கை வாபஸ் பெற்றுட்டோம் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் வாபஸ் பெறப்போகிறதா ஒரு தகவல் இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. கோர்ட்லேருந்து இவங்க வெளில வந்துட்டாங்களா, அந்த வழக்கை வாபஸ் பண்ணிட்டாங்களான்னு இது வரைக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு ஒருவேளை இவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போனால் எங்களையும் பார்ட்டியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேவியேட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதாவது மறுபடியும் போனால், ஏற்கனவே போனாங்க, மறுபடியும் போனால் எங்களையும் பார்ட்டியாக சேர்க்கணும்னு கேவியேட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்குது. அதையுமே விட்ரா வாங்கணும். அப்போ தான் டோட்டலாகவே கோர்ட்லேருந்து இந்த வழக்கு வெளியில் வரும். ஸோ இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா மறு தணிக்கைக்கு இந்த படத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது சென்சார் போர்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்துக்கு மறுதணிக்கை பண்ணணும், மறுதணிக்கை பண்ணதுக்கு அப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்த்து தான் இவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ மறுதணிக்கை பண்ணுறதுக்கு தயாரிப்பு நிறுவனமே படத்தை அனுப்பிச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ மறுதணிக்கை அப்படின்னா மறுதணிக்கைக்கு அந்த டோட்டலாக அவங்க ஒரு 20 நாள் தேவைப்படுங்கிறத ஆல்ரெடி கோர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை 9ஆம் தேதி இந்த படத்தை அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட 20 நாள் அப்படின்னா இந்த மாத கடைசி மேபி பிப்ரவரி 28 அது 29 இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தால் இந்த மாத கடைசியில் சர்டிஃபிகேட் அதுக்குள்ளே வரணும். அதாவது அந்த 20 நாளைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாகவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த மறுதணிக்கை பண்ணுற சூழ்நிலையில் மறுபடியும் இவங்க ஏதாவது பிரச்சனை, அதாவது மேலும் சில கட்ஸுகளை கொடுக்குறாங்களோ இல்லை வேற காட்சிகளை நீக்க சொல்கிறாங்களோ, ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணாதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அந்த படத்தையே பாதிக்கிற மாதிரி, அடிப்படை கருவை பாதிக்கிற மாதிரி, அடிப்படையில் இருக்கிற தீமை பாதிக்கிற மாதிரி, ஸ்டோரியை பாதிக்கிற மாதிரியான சூழல் கூட உருவாகலாம்.
ஓகே. அப்படி உருவாச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ மறுதணிக்கை அப்படின்னும் போது அந்த படத்தை பார்த்துட்டு இப்போ கொடுத்துருக்க கட்ஸை விட 1-2 கட்ஸோ இல்லை ஒரு 7-8 கட்ஸோ சேர்த்து கொடுத்து அந்த படத்தினுடைய கருவை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த படம் வெளியில் வர சூழ்நிலை வந்தால் அதை அவங்க சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணணும். தயாரிப்பு நிறுவனம் அக்செப்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் அது வந்து சர்டிஃபிகேட் இந்த 20 நாளுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20 நாளைக்குள்ள சர்டிஃபிகேட் கிடைச்சாலும் அந்த 20 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ரிலீஸ் பிளானை வந்து பண்ண முடியும். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. ஸோ வந்து இது மார்ச் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லைன்னா வந்து பிப்ரவரி லாஸ்ட் வீக்ல வந்து தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா இந்த படத்தை வந்து அந்த சூழ்நிலையில தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லிமிட்டடான காலகட்டம் தான் இருக்குது. இவங்களுக்கு ஒருவேளை சர்டிஃபிகேட் வந்து இப்போ வர வாரங்களில் கிடைச்சா கூட அந்த பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னா மறுபடியும் தியேட்டர்ஸ் எடுக்கணும், மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து மறுபடியும் ஒரு ரிலீஸ்ன்னு சொல்லும் போது நிச்சயமாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே வேர்ல்டு வைடில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு வந்துருச்சா அப்படின்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வந்துருச்சா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் மறுபடியும் வந்து ரிலீஸ் தேதிக்கு ஒத்துப்பாங்க, தியேட்டர் எடுப்பாங்க. ஸோ இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி 20ஆம் இந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு எப்போ வருங்கிறத நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. தேர்தலுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோட அந்த விஷயம் எப்படி இருக்கு சார்? அது விஜய் சொல்ல வந்தது விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அரசியல் சார்ந்த நிறைய பேசியிருக்காருன்னும் போது அந்த கருத்து எல்லாமே அதுக்கப்புறமா அதே மெசேஜோட இல்லை அதே அந்த பவரோட இருக்குமா? தேர்தலுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகுதுன்னா எப்படி பாக்குறீங்க சார் அது? அதாவதுமா இது டைல்யூட் ஆயிரும். அவர் என்ன சொல்ல வராரோ அது வந்து நீர்த்து போயிடும். அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நீர்த்து போயிடும். முதல்ல வந்து இந்த படம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை வந்து ஜனவரியில் ரிலீஸ் பண்ணணும், பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்தால் இந்த மே மாதம் நடக்க போகிற தேர்தலில் இந்த படம் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், ஓட்டு வாங்கி தரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த படத்தை வந்து ஜனவரிக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சில விஷயங்களை வந்து விஜய் இதில் சொல்லியிருக்காரு. சில அரசியல் கருத்துக்களை இதில் வந்து விஜய் பேசியிருக்காரு. அப்படின்னும் போது அது தேர்தலை முன்னோக்கி வந்தாதான், தேர்தல் நேரத்தில் வந்தாதான் அந்த படத்தினுடைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும், மக்கள் வந்து அது ஓட்டாக மாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பிளான் பண்ணுறாங்க. ஸோ தேர்தலுக்கு பின்னாடி வந்தால் என்ன நடக்கும்? அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து பெருசாக கவனிக்கப்படாமல் போகும், கேலி கூத்தா கூட போகலாம், நகைச்சுவையாக கூட பேசலாம். ஆனால் விஜய் படம்னும் போது அது நிச்சயம் கமர்ஷியல் படம் தான். இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் படமானா நிச்சயமாக அது இருக்க போகிறது இல்லை. கமர்ஷியல் படம் அப்படின்னும் போது விஜயோட டான்ஸு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்லாம் இருக்குன்னும் போது அது விஜயோடைய படம்னால அது எப்போ வந்தாலும் அதுக்கான எதிர்பார்ப்பு இருக்கும், அதுக்கான ஓப்பனிங் இருக்கும், அதுக்கான கலெக்ஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சொல்ல வந்த கருத்து தேர்தலுக்கு முன்னாடி வந்தாதான் அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும், தேர்தலுக்கு பின்னாடி வந்தால் அது பெரிய மைனஸாக தான் மாறும். ஓகே சார், இப்போ இந்த ஜனநாயகம் வந்து இப்படி தள்ளி போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. நிறைய வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க, கூட்டணியில் சேரணும், அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு சார். ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதால நான் கேட்குறேன், இது எந்தெந்த இடத்துலலாம் இவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இது முன்னாடியே செஞ்சுருந்தா இந்நேரம் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கலாம், நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க சார்? ஒரு அரசியலாக இதில் வந்து திணிக்கிறாங்க, அது தவிர்த்து சினிமாவாக பார்க்கும்போது என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் ப்ரொசீஜராக, அது எங்கெல்லாம் இவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை என்ன ஸ்டெப்ஸ் இவங்க எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? கரெக்டான பாயிண்ட். அதாவது வந்து இந்த படம் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுமா. மெதுவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ஜனவரிக்கு 9ஆம் படம் ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்கம்மா. இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வர கடைசி படம். ஸோ இதில் வந்து விஜய் வந்து அவருடைய அரசியல் கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு சின்ன புரிதல் இருந்திருக்கணும். அதாவது இந்த படத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் விஜய். அந்த அடிப்படை புரிதல் தான் இது. அப்படி இருக்கும்போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடை வரும் அப்படின்னு நீங்கள் முதல்ல வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அந்த பிளானிங் படி நீங்கள் வந்து அதை முன்னாடியே பல விஷயங்களை செஞ்சுருந்தீங்கன்னா இதை தவிர்த்துருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ டிசம்பர் 18ஆம் 19ஆம் அது சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ரிலீஸ் டேட்டாக இருக்குது. ஸோ இது முன்னாடியே வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே 90 நாள் வந்து கேப் இருக்கும்போதே இந்த படத்தை வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் அது கோர்ட்டு வரைக்கும் போனால் கூட அதை வந்து சால்வ் பண்ணி அந்த 90 நாளைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்க முடியும்
அப்படின்னும் போது முன்னாடியே வந்து இந்த சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த கடைசி நேரத்தில் என்ன எதுவும் நடக்காதுன்னு ஒரு எப்படி சொல்றது மெத்தனமா வந்து போய் சென்சாருக்கு அப்ளை பண்றீங்க. அங்க வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. அதை ஃபேஸ் பண்ண முடியல, மீட் அவுட் பண்ண முடியல, கோர்ட்டுக்கு போறீங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த குறித்த தேதியில வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியல, ஜனவரி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் தான் காரணம். அதாவது நீங்க முதல்ல பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து படத்தை வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அப்படி ஜனவரி 9ஆம் தேதியே வரலைன்னா கூட அடுத்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. சென்சார் போர்டு வந்து இது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொன்னப்ப அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அவங்க உடனே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு பார்த்துருப்பாங்க. மேபி 4-5 நாள்ல பார்த்துருக்கலாம், ஒரு வாரத்துக்குள்ள சர்டிபிகேட்டை கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா பொங்கலுக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து இது குடியரசு தினமா 26ஆம் தேதி வந்திருக்கலாம். ஸோ இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஈகோ கிளாஷாக அதை எடுத்துக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு இவங்க போனதுக்கப்புறம் அவங்க ஒரு மத்திய அரசு நிறுவனம் சென்சார் போர்டு, அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களும் வந்து கோர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தமாக வழக்குன்னு போயே பார்த்தீங்கன்னா வழக்கு எப்போ தொடுக்கப்பட்டது? ஜனவரி 6ஆம் தேதி இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு தீர்வு இல்லாமல் மறுபடியும் இப்போ என்ன நடந்திருக்கு? நீங்கள் மறு தணிக்கைக்கு இப்போ நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை முதல்ல செஞ்சுருந்தா எப்பயோ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்குமா இல்லையா? இந்த ஈஸியா ரிலீஸ் பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஸோ இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனமான ஒரு போக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறது, நமக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்கிறது அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை ஒரு தனி மனிதன் எதிர்த்து போராடும் போது அங்கே இந்த பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். இதுதான் காரணம். ஓகே சார், இப்போ இதை பற்றி எல்லாருமே பேசியிருக்காங்க, நம்மளும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த படத்தை பற்றி ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை, இல்லைனா வந்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிவோ எந்த ஒரு வீடியோவோ எதுவுமே வரலையே, அதை பற்றின பேச்சே அவர் வந்து வாயை திறக்கலையே. ஏன் சார், எதனால அவர் இன்னும் பேசலன்னு நினைக்கிறீங்க? ஒரு படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வரும்போது. இல்லை, இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் மறுக்கப்படும் போது நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் போட்டார். சென்சார் போர்டு வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டார். அது வந்து விஜய்க்கு சாதகமான ட்வீட்டாக நம்ம எடுத்துக்கலாம், பேசலாம். அப்படி அது மாதிரி கமலஹாசன் பேசினார். இன்னும் பல பேர் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாங்க சென்சார் போர்டுக்கு. நியாயமாக இந்த படத்தினுடைய கதாநாயகன் விஜய், இந்த படம் ஏன் வந்து சென்சாரில் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுதுன்னா, இது விஜய் அரசியலுக்கு வந்ததுனால, இந்த படத்தில் விஜய் வந்து அரசியல் பேசி இருக்கிறதுனால அந்த அரசியல் வசனங்கள், அந்த அரசியல் காட்சிகள் தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு காரணகர்த்தாவா யார் இருக்கார்? விஜய் தான் இருக்கார். அப்படின்னும் போது அவர் வந்து இதை எதிர்த்து ஏதாவது ஒரு விதத்தில் குரல் கொடுத்துருக்கலாம். ராகுல் காந்தி கூட ட்வீட் போட்டிருந்தார். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து மௌனமாகவே இருக்கிறதுங்கிறது வந்து அது எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல. அவரோட படத்துக்கு அவருக்கு உள்ள பிரச்சனைன்னும் போது அதுக்கே அவர் குரல் கொடுக்க மறுக்கிறார் அப்படின்னா அதை நம்ம எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுனே தெரியல. அவர் ஒரு அரசியல் தலைவராக இன்னைக்கு வந்து வந்துட்டாரு, அரசியல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பண்றதுக்கான வாய்ப்புகள் தானே. நிச்சயமா ஒரு பெரிய லெவலில் இது அரசியல் பண்ணலாம்ல. ஆனால் இது எதையுமே வந்து பேசாம மௌனமாவே கடந்து போறார் அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. யார் அவர் வாய்க்கு பூட்டு போட்டு வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியல. அந்த பூட்டு போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா சாவியை தேடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இதில் வந்து நிறைய பொருளாதாரம் வந்து இதில் பாதிக்கப்படுது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், தியேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. விஜய் அவர்களுக்கு வந்து இதில் பாதிப்பு இருக்குதா, இல்லைனா வந்து பாதிப்பு இல்லைன்றதால அவர் அமைதியாக இருக்காரா? இது மூலமாக யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது சார் இதை சார்ந்து இருக்கும்போது? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லைம்மா. விஜய்க்கு ஒரே ஒரு பாதிப்பு இருக்கு. அவர் சொல்ல வேண்டிய அரசியல் கருத்து அந்த படத்துல சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை வந்து தேர்தலுக்கு முன்னாடி சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிருக்கு. அதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு. அதை தவிர்த்து பொருளாதார ரீதியான பாதிப்பு ஏதாவது விஜய்க்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 280 கோடி ரூபா அந்த படத்துக்கு சம்பளம் பேசியிருக்காங்க. முழு சம்பளமே டப்பிங்க்கு முன்னாடி வாங்கிட்டாரு. ஸோ அவருக்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு பக்கம். அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம். கர்நாடகாவில் ஒரு பெரிய பில்டர்ஸ், அவங்க கோடிகளில் வந்து புழங்கக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 500 கோடி அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக வந்து இருக்கிற பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. அவங்கள பற்றி வர்ற தகவல் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வந்து இங்கே வந்து ஒரு தமிழ் தயாரிப்பாளர்னு வச்சுக்கோங்க, ஒரு ஏவிஎம் நிறுவனம், இல்லைன்னா ஒரு கலைப்புலி தானு, இல்லைன்னா ஒரு ஏஎம் ரத்னம், இல்லைன்னா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன், இல்லை ஒரு சன் பிக்சர்ஸ், இல்லை ஒரு ஏஜிஎஸ்னா நமக்கு தமிழ் படங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள். அவங்கள பற்றின தகவல்கள் நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் யாருன்னே நமக்கு தெரியாது. கர்நாடகாவில் ஒரு பெரிய பில்டர், பெரிய செல்வந்தர். இந்த பணம் அவங்களுக்கு பெரிய பணம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியாது. அதனால் அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு
பாதிப்பை ஏற்படுத்தலைன்னு சொல்றாங்க. பாதிப்பு யாருக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னா இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாதிப்பு உள்ளாயிருக்கு. ஏன் பாதிப்பு உள்ளாயிருக்குன்னா இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 107 கோடி ரூபாய்க்கு வந்து தமிழக உரிமை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரிச்சு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த 107 கோடி ரூபாயை வந்து இவங்களுக்கு வந்து 50% மேல அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு. ஏன்னா ஜனவரி 9 வரப்போதுன்னும் போது ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது விஜய் படம்னும் போது நிச்சயமா பெரிய அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் பணம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்கேருந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒன்று வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது காலவரை இல்லாமல் எப்போ வருதுன்னே தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க மாதம் வட்டி கட்டிட்டு இருக்காங்க. பெரிய பணத்துக்கு, அதாவது கோடிகளில் வாங்கின பணத்துக்கு மாதம் வட்டி கட்டுறதுங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் காசு எங்கேருந்து வரும்னா தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து டெபாசிட்டாக வாங்குவாங்க. இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கும்பகோணத்தில் ஒரு தியேட்டர் இருக்கு, பெரிய தியேட்டர். அந்த ஊரோடைய ஸ்டேட்டஸு, அந்த தியேட்டரோட கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்து தியேட்டர் ஓனர்ஸு எங்கள் தியேட்டரில் இந்த படத்தை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 30 லட்சம் நாங்கள் எங்கள் தியேட்டருக்கு தரோம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அட்வான்ஸையும் வாங்கி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வட்டிக்கு வாங்குற பணம், இந்த தியேட்டர் ஓனர் கொடுக்குற அட்வான்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் தான் தயாரிப்பாளர்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த தியேட்டர் ஓனர் வந்து இந்த பணத்தை எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ரிலீஸ் ஆனோன்னே முதல்ல இவங்க கொடுத்த அந்த டெபாசிட் பணத்தை எடுத்துருவாங்க. இது பேர் டெபாசிட். தியேட்டர் ஓனர் கொடுக்குற டெபாசிட் விநியோகஸ்தருக்கு. இதை முதல்ல வந்து தியேட்டர் ஓனர்ஸ் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோவில் வர பணத்தை தான் ஆளுக்கு என்ன ஷேரோ அதை வந்து பிரிச்சுப்பாங்க. ஸோ அந்த தியேட்டர் ஓனர்ஸ் கொடுத்துருக்க டெபாசிட் அவங்களுமே வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுமே வட்டி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ வருதுன்னே இப்போ தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால வந்து இந்த பாதிக்கப்படுறது ஆக்சுவலி இவங்க தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு உரிமை வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க ஆல்ரெடி ரிலீஸ் பிளான் பண்ணி அந்த ரிலீஸ் டேட்ல படம் வரலைன்னும் போது வேர்ல்டு வைடு இருக்கிற தியேட்டர்ஸ்ல நம்ம ஊர் மாதிரி கிடையாது, அங்க வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க, ஃபைன் போட்டிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும். சொன்ன தேதியில படத்தை ரிலீஸ் பண்ணாதனால அவங்க ஆல்ரெடி ஃபைனை கட்டிட்டு நொந்து போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுமே இப்படி வட்டிக்கு வாங்கி கொடுத்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளதான் அவங்களுமே வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் வந்து இது வந்து 120 கோடி ரூபாய்க்கு கொடுத்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மாதம் படம் வந்து அமேசான் பிரைமில் டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனால் இப்போ படமே வராதனால ஓடிடி சேனலில் அந்த பிளான் பண்ணபடி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதனால அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அவங்களுக்கு எப்படி பாதிப்பை உண்டாக்கும்? அவங்க கார்பரேட் நிறுவனம் தானே, அவங்க வட்டிக்கு வாங்க போகிறாங்களா அப்படின்னா அவங்க வட்டிக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து மந்த் ஒரு பெரிய படம் வந்து ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டுறாங்க, முன்னாடியே போட்டுறாங்க. அந்த ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஜனநாயகன் வரணும். பிப்ரவரியில் ஜனநாயகன் வரலைன்னும் போது இதுக்கு பதில் வேற ஒரு பெரிய படத்தை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இந்த இடத்துல ஒரு படம் போடணும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த படத்தை வாங்குறது? ஆல்ரெடி வந்து பிளான் பண்ண படத்தை முன்னாடி கொண்டு வர முடியுமா, பின்னாடி கொண்டு வர முடியுமா? இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அமேசான் பிரைம் அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு இருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த படம் வந்து வராதனால இவங்கெல்லாம் தான் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்களே தவிர விஜயை பொறுத்த வரைக்கும் என்னவா பாதிப்பு இருக்க போது? பல கோடி வந்து இன்னைக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டாரு, பல கோடிக்கு அதிபதியா இருக்காரு. இந்த படத்தினால அவருக்கு என்ன பெரிய நஷ்டம் ஏற்பட போகுது? ஒண்ணுமே கிடையாது, சேஃபா இருக்காரு. தயாரிப்பாளர் ஒருவேளை வந்து அவரும் வட்டிக்கு வாங்கியிருந்தாரு, நம்ம நினைக்கிற மாதிரி செல்வந்தரா இல்லைன்னா அவருக்குமே இது ஒரு பொருளாதார நெருக்கடியை நிச்சயமா கொடுக்கும். ஏன்னா 500 கோடி ரூபா முதலீடு. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சார். நன்றி.